வணக்கம், வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9த் ஸ்டாண்டர்டோட தமிழ் புக்க நம்ம வந்து கிளியரா தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு இயலா ரொம்ப பொறுமையா படிக்க போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயல் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இயலா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால இந்த இயல் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாவே நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பிளான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 9த் அண்ட் 10த் புக் நமக்கு எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெறைய ஃபேக்டர் இருக்கு. நெறைய கேள்விகள் நமக்கு இங்கருந்து வந்துட்டு இருக்குது. அதுக்காக மற்ற இது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9வது புத்தகமும் 10வது புத்தகமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. ஓகே. அதிகமான கேள்விகள் நமக்கு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இன்னொரு விஷயம் என்ன நமக்கு வரிக்கு வரி நமக்கு வந்து கன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே தெளிவா பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இத படிக்கிறவங்க ஃபாஸ்ட்டா நம்ம வந்து முடிச்சா போதும் அப்டின்ற மைண்ட் செட்ல வந்து இத கண்டிப்பா படிக்கவே செய்யாதீங்க. ஓகேவா? இப்ப 6 புக் வந்து நமக்கு ஒரு பாடத்துக்கு 4 லைன் தான் மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். மீதியெல்லாம் நான் வாசித்து விட்டுருவேன் அப்டின்ற மாரி நீங்க போகலாம். ஓகே. அதுவுமே நான் பொறுமையா ரீட் பண்ண சொல்லுவேன். இது வந்து இன்னும் பொறுமையா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் படிக்கும்போதே அந்த விஷயங்கள ஞாபகத்துல வைக்கிறதுக்காக பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டே நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க போட்டு விட்டுட்டு உங்க கையில புக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு படிங்க. ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல புக் இல்ல இத தான் நான் ஃபாலோ பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஓகே. ஓகே. ஸோ அந்த வகை தான் இருக்க போது. ரிவிஷனுக்காகவும் இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற தலைப்புல தான் நமக்கு வந்து இத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உரைநடை உலகம், திராவிட மொழி குடும்பம். முதல் லைனே பாருங்க. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். ஸோ திராவிடம் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல இருந்து தான் பிற மொழிகள் வந்து பிரிஞ்சு போனா சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப மலையாளம், தெலுங்கு எல்லாமே இதுல இருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இருந்து உருவான மொழிகள். ஸோ அதனால திராவிடம் தான் நமக்கு வந்து மூத்த மொழியா இருக்குது. மூத்த மொழினா ஃபர்ஸ்ட் நமக்கு இதான் வந்து தோன்றியிருக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. ஸோ கண்டிப்பா நமக்கு இருக்கு இல்லையா? ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, திராவிட மொழிகள் வந்து அதாவது தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே நீங்க உங்களால ஆரம்பத்துல எழுதின திருக்குறளையும், திருவள்ளுவர் கைப்பட எழுதின திருக்குறளையும் நம்மளால வாசிக்க முடியுது. இல்லையா? பாரதிதாசன் கவிதைகளையும் வாசித்து புரிஞ்சுக்க முடியுது. இக்கால கவிஞர்களுடைய இதையும் நம்ம வாசித்து புரிஞ்சுக்க முடியுது. அதான் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. இன்னைக்கு புதுசு புதுசா வார்த்தைகள் கண்டுபிடிப்புகள் வர வர அதுக்கான வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். தமிழ் ஆய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். ஓகே. மீனிங் உங்களுக்கு புரியும். இவ்வுரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்கிறது. அப்போ இப்ப வந்து பார்த்தா திராவிட மொழி கூட குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ வந்து மற்ற இது கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் மொழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருப்பாங்க. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி தான். ஓகேவா? நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியிற ஒரு பாஷையில சொல்லணும் அப்படிதானே? அங்கேயே பாஷை வருது. உங்களுக்கு புரியிற ஒரு மொழியில பேசணும். உங்களுக்கு புரியக்கூடிய ஏதோ ஒண்ணுல பண்ணணும். அப்ப உங்களுக்கு மொழி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ தனக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி தான் மொழி அப்படின்னு சொல்றாங்க. முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமா வந்து பயன்படுத்துறாங்க. நான் சொன்னேன் இல்லையா? வரிக்கு வரி நமக்கு வந்து பாயிண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்க நமக்கு வந்து அப்போ மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமா ஓகேவா? சவுண்ட் போட்டு பார்க்குறாங்க, சைகை வச்சு காட்டுறாங்க, ஓவியங்கள் மூலமா வந்து வெ வெ வெளிப்படுத்துறாங்க. இங்க பாருங்க ஆனா வந்து இந்த இடத்துல பருப்பொருள்கள மட்டும் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உணர்த்த முடியுது. பெரிய பெரிய பொருள்கள்லாம் நுண்ணறிவு நான் டீப்பா திங்க் பண்ற இதெல்லாம் வந்து என்னால வந்து உணர்த்த முடியல. அப்போ வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்குறாங்க. சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி தான் இங்க இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. மொழி வந்து எப்படி வளருது பாருங்க. ஓகேவா? சைகையோடு சேர்ந்து இப்ப நீங்க ஸ்டேஜ்ல நீங்க பேசும்போது எப்படி பேசுவோம் நம்ம? யார்ட்டயாவது பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கை சைகையும் சேர்ந்தே தான் நமக்கு வரும் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் முன்னாடி இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு மரபு வழி கூட நம்ம சொல்லலாம். ஓகே. இப்படிதான் மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து நமக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தோன்றின. ஓகேவா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் இல்லையா? நம்மளுடைய குரல் வளம் ஒரு மாரி இருக்கும். வெளிநாட்டவருடைய ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப
ஓகே, ஒவ்வொரு இயற்கை அமைப்புக்கு ஏற்ப. ஸோ இயற்கை அமைப்புனா குளிர் பிரதேசம் ஒண்ணா இருக்கும், சமவெளிகள வாழ்றவங்க ஒண்ணா இருக்கும், மலை பிரதேசங்கள்ல வாழ்கிறவருடைய ஸோ இந்த மாரி பல மொழிகள் வந்து உருவாகுது. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாமே அவற்றுடைய பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு. ஓகே. ஸோ பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில பல மொழி குடும்பங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பேசக்கூடிய மொழிகள பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கீழ அடுத்து வந்து குடுத்திருக்காங்க. இந்தியாவுல பேசப்படக்கூடிய மொழிகள் மொத்தம் எத்தன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபேக்ட்ட பார்த்தா நமக்கு வந்து 1300க்கும் மேற்பட்டது. எத்தனைக்கு மேற்பட்டது? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள நம்ம வந்து பேசுறோம். இத வந்து இந்த 1300 உலகத்துல எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000க்கு மேல 6000க்கு மேற்பட்ட மொழிகள் வந்து பேசுறாங்க. இந்த 1300 மொழிகளையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 குடும்பங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஓகேவா? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வரிசையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்தே போலாம். இந்த 1 மட்டும் நான் மாத்திக்கிறேன். திராவிட மொழிகள் நமக்கு வந்து இப்போ நாம இருக்கிற தமிழ்நாடு இது எல்லாமே திராவிட பூமின்னு சொல்லுவாங்க அப்படிதானே. ஸோ இந்தியா ஃபுல்லாவே திராவிட நாடுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பார்ப்போம். அதுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ திராவிட மொழி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வாங்க. ஓகேவா? இந்தியாவுக்கு வரும்போது இந்தோ ஆசிய மொழிகள். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் என்ன வச்சுக்கோங்க. ஸ்டேட் வந்து திராவிட மொழிகள். அப்படியே நம்மளுடைய இந்தியா, இந்தோ அப்படியே ஆசியா நம்மளுடைய கண்டம். ஓகே. ஸோ இந்தோ ஆசிய மொழிகள் 2 ஆச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கத்துல இருக்கிறது என்ன நமக்கு சீனா திபெத் அப்படிதானே. சீனாவும் திபெத்தும் நமக்கு வந்து இந்தியாவுடைய பக்கத்துல இருக்குது. இந்த பக்கத்துல இருக்கும் அப்படிதானே. அப்ப நமக்கு சீன திபெத்திய மொழிகள் அடுத்தது நமக்கு சம்பந்தம் இல்லாம ஒண்ணு ஆஸ்திரோ ஆசிய மொழிகள். ஓகேவா? ஆசியா கூட தொடர்ந்து அந்த ஆஸ்திரோ வரும். ஸோ அதுவும் சேர்ந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு லிங்க். ஓகேவா? ஸோ அப்ப சொல்லலாமா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, இந்தியா, அதுக்கப்புறம் அது பக்கத்து நாடு திபெத், சீனோ. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆசிய கண்டம் ஞாபகம் வைக்கணும். அப்புறம் ஆசியா கூட சேர்ந்து ஆஸ்திரோவும் ஞாபகம் வைக்கணும். அப்ப சொல்லலாமா? திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீன திபெத்திய மொழிகள் பக்கத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசியா கூட சேர்ந்து ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் இப்படி 4 குடும்பங்களா நமக்கு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் ஓகே. ஸோ ஒரு மொழி மட்டும் இல்ல, அது சம்பந்தமான பல கிளை மொழிகள் எண்ணற்ற மொழிகள் இருக்கிறதுனால இந்த இந்தியாவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அகத்திய லிங்கம் வந்து சொல்றாரு. ஓகேவா? மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்திய லிங்கம் அப்படின்றவர் சொல்றாரு. ஸோ இதை ஈஸியா நான் வச்சுக்கலாம். மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்றது அப்படின்னா அப்போ மொழிகளின் காட்சி சாலை அப்படின்ற இடத்துல நமக்கு இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ காட்சி சாலை இப்போ நீங்க வந்து ஒரு காட்சி சாலைக்கு போறீங்க, மிருக காட்சி சாலைக்கு போறீங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த காட்சி சாலையில எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளதான் போட்டிருப்பாங்க அப்படிதானே. அப்போ அகத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படிதானே. உள்ளுக்குள்ளதான் இருக்கும் அகத்துக்குள்ள. அப்போ சோ காட்சி சாலை அப்படின்ற உங்களுக்கு என்ன வரும்? எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டிருப்பாங்க, அகத்துக்குள்ள போட்டிருப்பாங்க அப்படின்னா அகத்திய லிங்கம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு அகத்திய லிங்கம் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி மொழியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பேர்கள் மறந்து போவோம். அப்போ மொழிகளின் காட்சி சாலை அகத்திய லிங்கம். உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று. ஓகே. இது காமனான ஃபேக்ட். இது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ உலகின் குறிப்பிடத்தக்க நாகரிகங்கள் உங்களுக்கு வந்து நீங்க 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க அப்படின்னா உலகில் பழமையான நாகரிகங்கள் மொத்தம் 4 இருந்துச்சு என்னென்னலாம். ஸோ நீங்க வந்து தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்காக டைம் போக்கணும். ஓகேவா? ஸோ மெசபடோமியா, எகிப்து நாகரிகம், நைல் நதி ஆற்றங்கரையில, சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவில், சைனாவில் ஒரு நாகரிகம், மொத்தம் 4 நாகரிகம் தான் இருந்துச்சு இல்லையா நம்ம அந்த ஸ்டார்டிங் டைம்லயே. ஸோ இந்தியாவும் அதுல ஒண்ணு. மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொகஞ்சதாரோ ஹரப்பா கண்டுபிடிக்கும் போது தான் இது வந்து அந்த காலத்துடையது. மெசபடோமியா இருக்கும்போது, எகிப்து இருக்கும்போது, இவங்களுடைய சீனாவுடைய நாகரிகம் தோன்றின போது அந்த காலத்தே உள்ளது அப்படின்றது ஹரப்பா மொகஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கிறோம். அங்க இன்னொரு விஷயமும் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான நிறைய குறிப்புகள் சொல்லுவாங்க. ஓகே. திராவிடர்கள் பேசிய இந்த மொழி தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து இப்போ அடுத்த கொஸ்டின், திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல யார் பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது சோ அதை வந்து யார் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா குமரில பட்டர் அப்படின்றவர் தான் முதலா இந்த திராவிட மொழி அப்படின்ற திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதா சொல்றாங்க. யார் பண்றாங்க? குமரில பட்டர் அப்படின்றது.
இப்போ நான் அகைன் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ திராவிடம் அப்படின்றது சவுத் அப்படிதானே இந்தியாவில். இப்போ வந்து சதர்ன் பார்ட் தான் திராவிட நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க. நீங்க டவுன் சவுத்துக்கு வந்துருங்க, ஓகேவா? திராவிடம்னால டவுன் சவுத், குமரி, கன்னியாகுமரி இருக்குது. ஸோ குமரியில பட்டர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காரு, இது வந்து திராவிடம் அப்படின்ற வார்த்தையை அப்போ அடியில இருந்து, ஓகேவா, இந்தியா மேப்பை நான் வச்சுட்டு லாஸ்டா கன்னியாகுமரி இருக்குது கீழே. அப்போ திராவிடம் வந்து திராவிடம்னாவே நமக்கு வந்து தென் இந்தியா அந்த பகுதியில் நம்ம சொல்றோம். அதுலயும் டவுன் சவுத் அங்கதான் குமரியில பட்டறார். கன்னியாகுமரியில இருந்து குமரியில பட்டறார். அவர் தான் திராவிடம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல சொல்றாரு. அடுத்தது பாருங்க, சோ இங்க ஒருத்தர் வராரு. ஓகே, சோ இவங்க பாருங்க, தமிழ் அப்படின்ற சொல்ல இருந்து தான் திராவிடா அப்படின்ற சொல்லே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வந்து விளக்கம் கொடுக்கிறார். அவர் பேரு பாத்தீங்கன்னா ஹீராஸ். ஓகே, அவர் ஒரு பாதிரியார், ஹீராஸ் பாதிரியார், ஃபாதர் ஹீராஸ் அப்படின்றவர். இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் தான் தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்க, எப்படி மாறுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த லாஸ்ட் எழுத்து மட்டும் மாறுது. தமிழ் வந்து தமிழான்னு மாறுது. அடுத்து வந்து மொழியே நமக்கு வந்து திரிபடையுது, தமிழா அப்படின்னு மாறுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மூணுமே தமிழ் தமிழ் தமிழா இந்த தால தான் ஆரம்பிக்குது. அடுத்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா டி டா அந்த இதுல ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தா வந்து தீயா மாறுது, தீ வந்து இட்டா மாறுது. அப்புறம் இந்த இட்டு இத்தா மாறுது, இத்து வந்து தீயா மாறுது. ஓகே, தா டு தீ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீராஸ் பாதிரியார் வந்து இப்படிதான் இது மாறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிடுறாரு. யாரு? ஹீராஸ் பாதிரியார். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா மொழி ஆய்வு. ஓகே, சோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் வந்து இந்த மொழி குடும்பங்கள் பற்றி நமக்கு வந்து திராவிட மொழியா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை. ஓகேவா? என்ன கருத்து வந்து அறிஞர்கள்ட்ட நிலவி வந்தது ஒன்ஸ் அப்பான் டைம். ஓகே, அறிஞர்கள்ட்ட நிலவி வந்துச்சு. இம்மொழிகளில் வட சொற்கள் மிகுதியாக காணப்படுவதால் 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்த எல்லா மொழிக்கும் மூலம் வந்து சான்ஸ்கிரிட். இங்க வந்து வடமொழியே அப்படின்னு சொல்ற நமக்கு வந்து சான்ஸ்கிரிட் தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ அறிஞர்கள் எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மொழிகளுக்கு எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மொழிகள் எல்லாமே நமக்கு வந்து இந்த வடமொழிகள், அதாவது சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது தான் இந்த மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு சான்ஸ்கிரிட்டோட மிக்ஸ் இருக்கு. நீங்க மலையாளத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழும் சான்ஸ்கிரிட் தான் சொல்லலாம், சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் லேட்டரா அடுத்த ஒருத்தர் வராரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம்? அகத்தியலிங்கம் பார்த்தோம். அடுத்து யாரு? குமரில பட்டர். அடுத்து யாரு? ஹீராஸ் பாதிரியார். அடுத்து பாருங்க, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேவா? வில்லியம் தான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வடமொழிகளை ஆராய்ஞ்சு இந்த வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளுடைய தொடர்புடையது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, இந்த வடமொழிக்கும் இங்க உள்ள திராவிட மொழிகளுக்கும் சம்மந்தமே இல்ல, இங்க வேற இருக்கு. இந்த வடமொழி வந்து நீங்க சொல்ற சான்ஸ்கிரிட் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகள் கூட சம்பந்தப்பட்டதா இருக்குது அப்படின்ட்டு முதலா யார் சொல்றாங்க? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீராஸ் பாதிரியார் வந்து எப்படி தமிழ் வந்து திராவிடா அப்படின்னு மாறுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். யாரு? வில்லியம் ஜோன்ஸ். ஓகே, சோ வில்லியம் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்றாரு, இல்லப்பா, என்ன சொல்றாரு, ஐரோப்பிய மொழிகள் கூட சம்பந்தப்பட்டது மாதிரி இந்த வடமொழி இருக்குது. சோ நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் 1816ல இது வந்து 18ஆம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்ல 1816ஆம் ஆண்டுல பேராசிரியர்களான பாப் ராஸ்க் கிரீம். ஓகேவா? பாப் ராஸ்க் கிரீம். ஓகே, இவங்க எல்லாமே ஒரு மொழி ஆராய்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க. ஓகேவா? சோ பாப்கார்னும் ரஸ்க்கும் கிரீமும் எல்லாமே நம்ம சாப்பிடுற ஐட்டம். யாரெல்லாம்? பாப்கார்னும் ரஸ்க்கு கிரீம். ஓகேவா? சோ வந்து கிரீம் பிஸ்கட் இல்லைன்னா வந்து ஐஸ்கிரீம் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்னும் ரஸ்க்கும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு மொழி ஆராய்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க. சோ இவ்வளவு விஷயம் நடக்குது. ஓகேவா? சோ அப்ப நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? அகத்தியலிங்கம், குமரில பட்டர், அப்புறம் ஹீராஸ் பாதிரியார், வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஜஸ்ட் வடமொழி வந்து இது கூட சம்பந்தம் இல்லாம, வடமொழி ஐரோப்பிய மொழி கூட சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்ற மொழிகளை, ஓகே, ரொம்ப முக்கியமானதுதான். இப்பதான் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்ற ஒருத்தர் வராரு.
ஓகேவா? ஸோ எல்லிஸ் தான் எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னு சொன்னாருன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வடமொழி கூட கம்பேர் பண்ணாதீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே இந்த திராவிட மொழிகள் எல்லாமே ஒரே குடும்பத்த சார்ந்தவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு எல்லிஸு. ஓகேவா? எளிமையா என்ன சொன்னாரு? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஸோ திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் சொல்றோம், மலையாளம் சொல்றோம் இல்லையா? அதை எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேவா? இவெல்லாம் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத வந்து என்ன சொல்றாரு அவர் வந்து திராவிட மொழிகள்லாம் வைக்கல. இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேர் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்றாரு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா, வேற மற்ற சில மொழிகளையும் ஆராய்ச்சி பண்றாங்க. மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்றாங்க. இப்போ வந்து யார் யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோக்கன் வராரு. ஓகேவா? ஹோக்கன் வந்துட்டு இம்மொழிகள் எல்லாத்தையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. யார் வராங்க? ஹோக்கன் வந்து பாத்தீங்கன்னா, சோ ஹோக்கன் அப்படின்றவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு இதுக்கு புதுசா அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? எல்லிஸ் எளிமையா சோ இது எல்லாமே தென்னிந்திய மொழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? சோ ஹோக்கன் வந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, சோ ஹோக்கன் நமக்கு புதுசா கருத்து சொல்றாரு. இது வந்து தமிழியன் அப்படின்ற பெயரிட்டு இது வந்து ஆரிய மொழியில இருந்து மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது தெளிவா சொல்லிட்டு போயிறாரு. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி எல்லிஸ் எளிமையா சொன்னாரு. ஹோக்கன் வந்து தெளிவா சொல்றாரு. ஆரிய மொழிகள்ல இருந்து மாறுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிறாரு. மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை தான் சொல்றாரு. ஓகேவா? அப்போ ஹோக்கனும் மார்க்ஸ் முல்லரும் ஒண்ணு. ஓகேவா? சோ ஹோக்கன், மேக்ஸ் முல்லர் நான் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ஒரே கருத்து தான் சொல்றாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்குது. 1856ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கேக்குறாங்க? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை வந்து யார் எழுதுறாங்க? கால்டுவெல் அப்படின்றவர் எழுதுறாரு. ஓகேவா? 1856ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல்ல கால்டுவெல் வந்து என்ன சொல்றாருன்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன அப்படின்னும் சொல்றாரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான இதுக்காக அவர் இலக்கண கூறுகளை சுட்டி காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமையை எடுத்து சொல்றாரு. ஸோ ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் யாரு? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி வடமொழிகளுக்கும் இங்க சம்மந்தம் இல்ல. வடமொழிகள் எல்லாமே ஐரோப்பா கூட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டிட்டாரு. ஓகேவா? சோ வந்து இது வந்து தமிழ்ல இருந்து வடமொழிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வித்தியாசப்படுத்தி காட்டினவர் யாரு? வில்லியம்ஸ் வித்தியாசப்படுத்தி காட்டாரு. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகே, ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேராசிரியர்களான 1716ல 3 பேராசிரியர்கள் 16, 56. ஃபர்ஸ்ட் நம்ம 16 பேருவோம். சோ நான் சொன்னதை ரீகால் பண்ணுங்க. சோ 16ல யாரெல்லாம்? ரஸ்க், பாப்கார்னு, ஐஸ்கிரீம் 3 சொன்னேன் இல்லையா? சோ அப்ப வந்து பாப், ராஸ்க், கிரீம் இந்த 3 பேர் வந்து இன்னும் மொழி ஆராய்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க. எல்லிஸ் வராரு. எல்லிஸ் வந்து எளிமையா சோ இதெல்லாம் வந்து ஆமாப்பா இதெல்லாம் வந்து தனியான குடும்பமா இருக்குது. இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ் எளிமையா சொல்லிட்டு போயிறாரு. அடுத்தது தென்னிந்திய மொழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது கூட சேர்ந்த தென்னிந்திய மொழி சொல்றாரா? மால்தோ, தோண்டி, இன்னொன்னு என்னது? தோடா. மால்தோ, கோண்டி, தோடா இந்த மொழிகள்லயும் ஆராய்ச்சி பண்றாங்க. சோ அவரு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு எல்லிஸ். இப்போ வந்து தெளிவா சொல்றதுக்காக யார் வராங்க? ஹோக்கனும் மார்க்ஸ் முல்லரும் வராங்க. ஓகேவா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோக்கனும் மார்க்ஸ் முல்லரும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கு வந்து ஆமா வேறுபட்டு சொல்லிட்டு இதுக்கு தமிழியன் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சுட்டு போயிறாங்க. ஓகே, இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 40 வருஷத்துல இந்த மொழி ஆராய்ச்சிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 40 வருஷத்துல பாத்தீங்கன்னா 56ல ரொம்ப முக்கியமானது 1856. ஓகே, சோ 16, 18, 56. ஓகேவா? சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 1300 மொழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேறுபட்டவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள ஒவ்வொரு திராவிட மொழிகளுக்குள்ள ஒப்பிலக்கணத்தை யார் பண்றாங்க? இந்த கால்டுவெல் வந்து நமக்கு வந்து பண்றாரு. கால்டுவெலுக்கு பின்னாடி நிறைய வர்றாங்க. யாருன்னா ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுபலவில், ஆந்திரனோ, தோப்பா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. மீனாட்சி, கமில் சுபலபில். ஓகேவா? இவங்களுடைய பங்களிப்புகள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல் ராமசாமி, ஓகே, பரோ, எமினோ, கபில் சுபலவில், ஆந்திரனோ, தோப்பா மீனாட்சி சுந்தரம். ஓகேவா? இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிக்கு வந்து வித்துடுறாங்க. இப்படி வந்து மொழி ஆய்வு நடக்குது. ஒரு வழியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வேற கைண்ட் ஆஃப் மொழி குடும்பம். நீங்க சான்ஸ்கிரிட் மிக்ஸ் நினைச்சிட்டு இப்போ 1800க்கு முன்னாடி வரை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சான்ஸ்கிரிட்டோடைய மொழிகள் தான் இந்த கன்னடம், இந்த மலையாளம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சமஸ்கிருத கலப்பு.
ஆனா இங்க வந்து பார்த்தா தெரியுது அது இல்லைன்னு சொல்றத இவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. இப்போ திராவிட மொழி குடும்பம். ஓகே. இப்போ அப்போ தனியா திராவிடத்துக்கான ஒரு மொழி குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு திராவிட மொழி குடும்பத்துல 3ஆ பிரிக்கிறாங்க. என்னதுன்னா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அவை பரவிய நிலப்பரப்புகளுடைய அடிப்படையில 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல திராவிட மொழி குடும்பத்துல தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள். ஓகேவா? தமிழ், கன்னடம், மலையாளம். நீங்க அப்படி இந்திய மேப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க நம்ம கீழ தமிழ், மலையாளம், கன்னடம். ஓகேவா? இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள்னு சொல்றாங்க. தெலுங்கு எல்லாமே நடு திராவிட மொழிகள்னு சொல்றாங்க. ஓகேவா? பிராகுயி, ஓகே. சோ பிராகுவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது சம்பந்தப்பட்டதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு, பிராகுயி இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ தமிழ், சோ மேல போனீங்கன்னா தமிழுக்கு மேல தெலுங்கு இருக்குது. தெலுங்குக்கு மேல பிராகுயி இருக்குது. தமிழ் வந்து நமக்கு தென், தெலுங்கு வந்து நடு, பிராகுயி வட. தமிழ் கூட வந்து மலையாளமும் கன்னடமும் வந்து சேர்ந்துக்கும். ஓகேவா? சோ ஆந்திரா வந்து பெரிய நிலப்பரப்பு தெலுங்கு. சோ அதனால அவங்கள தனியா விட்டுறலாம். சோ கன்னடத்தை நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாமே தென், தெலுங்கு போன்ற முதலிகள் எல்லாமே நடு திராவிட மொழி. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலா பின்னாடி வரும். ஜஸ்ட் இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிராகுயி வந்து வட. இங்க இந்த பாக்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேஜரான மொழிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தென் திராவிட மொழிகள் நம்ம வந்து தமிழ், மலையாளம், கன்னடம் பார்த்துட்டோமா? இந்த 3 இருக்கட்டும். தமிழ், மலையாளம், கன்னடம். இங்க வந்து தெலுங்கு மட்டும் வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3யுமே நான் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ குரூக், மால்தோ, பிராகுயி. ஓகேவா? சோ குரூக், மால்தோ, பிராகுயி அப்படின்ற 3 லாங்குவேஜ். ஓகேவா? சோ வந்து குரூக், மால்தோ, பிராகுயி அப்படின்ற இந்த 3 லாங்குவேஜ் வந்து வட திராவிடம். நம்ம ஆல்ரெடி பிராகுயி பார்த்துட்டோம். இப்போ குரூக்கும் மால்தோவும் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? சோ மால்வா, பிளாட்டிவ் நமக்கு வந்து வடக்க தான் இருக்குது. அப்ப நமக்கு வந்து அது அங்கதான். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூர்கா, அதுவும் வந்து வடக்க தான் இருக்குது. அதுவும் வந்து குரூக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. சோ பிராகுயி நமக்கு ஆல்ரெடி பேசிக். சோ எப்படி தமிழ், மலையாளம், கன்னடம் நீங்க தென் திராவிட மொழி சொல்றீங்களோ, எப்படி நடு திராவிடம் தெலுங்கு சொல்றீங்களோ, அதே மாதிரி பிராகுயி. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. தென் திராவிட மொழிகளில் கீழே உள்ளல எதுன்னு கேட்பாங்க. நீங்க வந்து ஈஸியா வந்து தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் நமக்கு ஈஸி. வட திராவிட மொழி எது? மால்பாவும் மேலாக்க வந்து கூர்காவும் வந்து வட இந்தியால இருக்காங்க. நமக்கு பிராகுயி ஆல்ரெடி தெரியும். அப்படிதானே? அப்போ வந்து பாத்தீங்கன்னா மால்தோவும் குரூக்கும் நமக்கு வட திராவிட மொழிகள். அப்புறம் பிராகுயி வந்து நமக்கு வந்து எங்க? அதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வட திராவிட மொழி அப்படின்ற இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து தென் திராவிட மொழி தமிழ், மலையாளம், கன்னடம் இது ஓகேவா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா குடகு. ஓகேவா? குடகு மலை தமிழ்நாட்டுல. குடகு நமக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட பேரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தோடா. ஓகேவா? சோ தோடா, துளு, குடகு. ஓகேவா? சோ குடகு மலை. ஓகேவா? குடகு வந்து தமிழ் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளு. துளுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் தோடா, அதுவும் நமக்கு வந்து தமிழ். இங்க உள்ள தோடா இன மக்கள் நமக்கு இருக்காங்க. அதே மாதிரி இருளா, ஜெய்பீம் படம் பார்த்திருப்பீங்க. இருளா இன மக்கள். ஓகேவா? சோ இதுல 2 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோத்தா, கொரகா அப்படின்றது. ஓகேவா? சோ இந்த 2 மட்டும் தான் நீங்க எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தா அப்படின்ற வார்த்தை நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். தமிழ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே? ஸோ அதனால அந்த வார்த்தை இருக்குது. ஸோ கொரகா அப்படின்ற வார்த்தையும் இந்த இதுக்கு ஒத்து வருது. கொடகு அதுக்கு ஒத்து வருது. ஸோ கொரகா அப்படின்ற இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நடு திராவிட மொழி வந்து வேணும்னா படிச்சுக்கோங்க. இல்லன்னா தென் திராவிடத்தையும், வட திராவிடத்தையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கூயி, குவி. ஓகேவா? கூயி 1, கூவி 1, கோண்டா, கொலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதாபா, கோண்டி, கோயா இது எல்லாமே நடு திராவிட மொழிகள். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் இப்போ ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து நடு திராவிடத்தை படிச்சிடலாம்னு சொல்லி பிளான். ஆனா வந்து இன்னைக்கு வரை அந்த நடு திராவிடத்தை படிக்கல. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்லயாவது நம்ம வந்து எக்ஸாம் போக முன்னாடியாவது அதை வந்து நான் எப்படியாவது மனப்பாடம் பண்றேன். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கேட்டா நான் சொல்லிடுவேன். மலையாளம் வந்து தென் திராவிட மொழியா சொல்லிடுவேன். ஓகேவா? கன்னடம் கன்ஃபியூஸ் ஆகும். கன்னடமும் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், மலையாளம், கன்னடத்தை வந்து தென் திராவிட மொழியாகவும், தெலுங்க வந்து நடு திராவிட மொழியாகவும், பிராகுயை வந்து வட திராவிட மொழியாகவும் சொல்லிடுறேன். வட திராவிட மொழியில இப்போ நான் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்னா, கூர்காவும், மால்வா பிளாட்டிவும் நமக்கு வந்து வட தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து குரூக்கும், மால்தோவும் நமக்கு வந்து வட திராவிட மொழிகள். இது போக தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க தோடா, இருளர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளு. ஓகே. துளு வந்து கன்னடா பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ குடகு இது எல்லாமே. அப்புறம் ஆத்தா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரகா இது எல்லாமே எனக்கு வந்து
தமிழ் சம்பந்தமானப்பட்ட பெயர்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ஓகே சொல்றேன். இந்த எங்க திரும்ப மிஸ் சொன்னீங்க, கோண்டி கோயா இது வந்து நமக்கு தமிழா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல. ஓகேவா? ஸோ சாரி தென் திராவிடமா கேட்டா இல்ல. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி நமக்கு வந்து தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். ஓகேவா? ஸோ மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே. இங்க ஒரு வெப்சைட் குடுத்துருக்காங்க. அதுல போயிட்டு பல மொழிகளும் உங்க பேர் எழுதி பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ வேணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ மேல உள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில இங்க தான் முக்கியம். ஓகேவா? அண்மையில நமக்கு வந்து எத்தனை மொழிகள் சேர்த்துறாங்கன்னா, எருகலா, தங்கா, குறும்பா, சோளிகா ஆகிய 4 மொழிகள் சேர்த்து மொத்தம் 28 மொழிகள். அப்ப நமக்கு திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 24 + 4. ஓகேவா? 24 + 4. 24 + 4 28 நமக்கு வந்து திராவிட மொழிகள். ஈஸியா. ஸோ அப்ப லாஸ்ட்டா சேர்த்தலாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அது எது கூட சேர்த்தாங்க அப்படிலாம் சொல்லல. எருகலா, தங்கா, குறும்பா, சோளிகா. ஓகேவா? ஸோ ஸோ குறும்பா. ஸோ வீட்ல வந்து ஒரு சின்ன பையன் குறும்பான்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்குள்ள வரும் இல்லையா? ஸோ குறும்பா அந்த சின்ன பையன் வந்து குறும்பா, ஆ தங்கம்லா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து கெஞ்சுறாங்க. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வீட்ல வந்து எருது இருக்கு, கோழி இருக்குது. அது கூட விளையாடிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ கோழிய வந்து சோளிகா, சோழி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்ல வந்து எருகலா, தங்கா, குறும்பா. ஓகேவா? ஸோ குறும்பா, தங்கமே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எருதையும் இதையும் ஓகேவா? எருகலா எருதையும், கோ சோளிகா கோழியையும் வந்து அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ குறும்பா, தங்கமே, எருகலா, சோளிகா. ஓகேவா? ஸோ தங்கா, குறும்பா, எருகலா, சோளிகா. ஸோ 28 மொத்தமா. லாஸ்ட் 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன திராவிட மொழிகள்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே. 24 + 4 28 மொழிகள் சொல்லிட்டாங்க. சொற்களின் இன்றியமையாய பகுதி. இப்ப அதோட பொது பண்புகள் சொல்றாங்க. என்ன நீங்க வந்து எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்றியமையாமை பகுதியான ஒரு சொல் அமையணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னங்க வேணும்? ஓடினான், ஓடுனான், ஓடுவான், ஓடுகிறான். ஓகே. ஸோ ஓடிய பையன், ஓடி முதலிடம் வாங்கினான். இதுக்கெல்லாம் வந்து வேர்ச்சொல் ஓடு அப்படின்றது. அதுல இருந்தா நமக்கு வந்து காமன் அப்படிதானே? அதே மாரி அடிச்சொல், அதாவது இன்றியமையான பகுதி வந்து வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து பார்த்தா எல்லாமே பொதுவான அடிச்சொற்களை வந்து கொண்டிருக்குது. என்னது? பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருக்குது. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட். அப்போ வேர்ச்சொல் நீங்க எப்படி இதெல்லாம் வந்து ஒண்ணுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எல்லாத்துடையும் வேர்ச்சொல்ல எடுத்து பாருப்பா, எல்லாம் ஒண்ணா தான் இருக்குது. நீங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இது வந்து திரிஞ்சிருச்சு. ஆனா பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அடிச்சொல் இப்ப ஓடினான்னா நீ என்ன சொல்லுவ? ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல. அங்க பாரு 3 மொழியும் ஒண்ணா தான் இருக்குது. சின்ன சின்ன மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூஃப் காட்டுறாங்க. கால்டுவெல் சொல்றாங்க, தமிழ் வந்து வடமொழியுடைய மகள்லாம் கிடையாது. அது வந்து தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? கால்டுவெல் சொல்றாரு. ஸோ பாக்ஸ்ல என்ன இருந்தாலும் கண்டிப்பா படிச்சிடணும். அப்படிதானே? ஸோ கால்டுவெல் என்ன சொல்றாரு? இதுவரை என்ன நினைச்சிருக்காங்க எல்லாருமே? வடமொழியோடைய வடமொழி சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான் தமிழ் அப்படின்னு இன்னைக்கு கூட அந்த ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவர் சொல்றாரு இல்ல இல்ல அது வந்து தனி குடும்பத்துக்கு உள்ள மொழி. நீங்க ரெண்டையும் சம்மந்தப்படுத்த முடியாது. இங்க இருந்து நீங்க வேற மொழிகள்லாம் தூக்கிட்டா விட தமிழ் தனித்து இயங்குயா அப்படின்னு சொல்லுவார். தனித்து இயங்குனா என்னங்க? நமக்கு வந்து வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்ல. அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கான வார்த்தையை வந்து நம்ம வந்து கடன் வாங்கி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. வேற மொழிகள்ல இருந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆங்கில மொழி பார்த்தீங்கன்னா ஹீப்ரு, கிரேக் தான் ஃபுல்லா இருக்கும். லத்தீன் இந்த 3 லாங்குவேஜ் தான் மிக்ஸ் ஆகி இங்கிலீஷா வந்து மாறி இருக்கும். அந்த இதெல்லாம் இல்லைன்னா இங்க இங்கிலீஷே இல்லைன்ற மாதிரி இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. ஓகேவா? அதுக்கான சில சான்றுகள் அப்படி பாருங்களேன். இப்ப கண்ணு அப்படின்னு ஒண்ண தமிழ்ல வந்து கண்ணுன்னு சொல்றோம். மலையாளம் கன்னடத்துல வந்து கண்ணுன்னு சொல்றோம். ஏன் தென் திராவிட மொழின்னு சொல்லுவா? ஸோ வெரி க்ளோஸ் டு அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. ஸோ அடுத்து பாருங்க தெலுங்கு குடகு. ஸோ குடகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குடகு வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க தெலுங்கு குடகுன்னு சொல்லிட்டு. குடகு வந்து நமக்கு வந்து தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி கிடையாது. இங்க தெலுங்கு வந்து தெலுங்கையும் குடகையும் சேர்த்து போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெலுங்கு. ஓகே. கண்ணு எல்லாமே. ஹன்ன்றது குரூப் மொழி. ஸோ குரூப் மொழி. பர்ஜி நமக்கு என்னங்க? நடு. அப்படிதானே? ஸோ இப்போ இங்க சொல்லுங்களேன் நீங்க. இப்போ அந்த டேபிள் நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா இங்க சொல்பான். ஸோ தமிழ் என்னங்க ஃபர்ஸ்ட்டு? தமிழ் வந்து தென் திராவிட மொழி. மலையாளம், கன்னடமும் தென் திராவிட மொழி. தெலுங்கு வட திராவிட மொழி. குடகு நான் ஆல்ரெடி சொன்னேன். குடகு தென் திராவிட மொழி. ஓகே. குரூக் ஓகே. கூர்கா எங்க? வட திராவிட மொழி. பர்ஜி நம்ம தென் திராவிட மொழி பார்த்தோம். வட திராவிட மொழி பார்த்தோம். 2லயும் இல்லாதது நடு திராவிட மொழி. தோடா ஓகேவா? தோடா இனம் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னது தென் திராவிட மொழி. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க எப்படி மாறுதுன்னு. குரூக் வந்து வடக்க போயிட்டு அந்த ஹா அப்படி சவுண்ட் வருது. ஓகேவா?
இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வடமொழி எழுத்தான ஹா வந்துட்டு, கண் அப்படின்றத ஹன் அப்படின்ற சொல்லலாம். அப்போ நமக்கு வட திராவிட அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து கென் கொன். ஸோ பர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கென், தோடா வந்து பாத்தீங்கன்னா கொன். ஓகே. ஸோ இந்த 3 நமக்கு ஈஸி. இந்த ஹன் வந்து நமக்கு ஈஸி. ஹன் எப்படின்னு வச்சுக்கலாம், வடமொழி எழுத்து வந்துருது. ஏன்னா வட திராவிட மொழி குரூப்ல ஹன் அப்படின்னு உச்சரிப்போம் நம்ம. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கென், கென் கொன். கென் வந்து பர்ஜி. ஸோ தோடா வந்து நமக்கு இங்க கண்ணு வந்து கொன்னு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம கம்ப கொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தோடால வந்து கண்ண கொன்னுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் இது ஓகேன்னு பார்த்தா இன்னொரு சான்று விட்டுருக்காங்க. எண்ணு பெயர்கள் நம்பரை எப்படி சொல்றாங்க பாருங்க. 3னா தமிழ், 3னா மலையாளம் தெரியும். ஸோ தெலுங்குல மூடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தெலுங்குல வந்து மூடுன்னு சொல்றாங்க. மூருனா கன்னடத்துல சொல்றாங்க. மூஜினா துளு. மூஜி வந்து துளுல சொல்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் வந்து என்னன்னா, துளு வந்து என்ன லாங்குவேஜ்? வட திராவிட மொழியா, தென் திராவிட மொழியா, நடு திராவிட மொழியா? வெரி குட். தென் திராவிட மொழி. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 3 தமிழ் மறக்காது. மலையாளம் தெரிஞ்சு மலையாளம் பார்டலுக்கும் தெரியும். 3 தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, தெலுங்கு வந்து என்ன சொல்றாங்க? மூடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தெலுங்கு வந்து மூடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அங்க வந்து தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க? அங்க வந்து பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நாயுடு. ஸோ அந்த அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆ டு. அப்புறம் வந்து ஆ கன்னடத்துல வந்தீங்கன்னா, எவரு, இவரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அப்ப வந்து மூரு. ஓகே. மீதி வந்து பார்த்தா துளு வந்து நமக்கு மூஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி தான் இங்க பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் வேறுபாடு பார்த்தாலும் அப்படித்தான். ஸோ அடி வந்து குறில், ஆடி வந்து நெடில். ஓகே. வழி வந்து குறில், வாயுது. திராவிட மொழிகள் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகளை பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. திராவிட மொழிகள்ல உயிர் எழுத்துல உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் மூலமா நம்ம வந்து குறில அதாவது பொருள வந்து வேறுபடுத்துறதுக்காக நமக்கு வந்து வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த நமக்கு வந்து துணை செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து குறில் நெடில் வேறுபாடு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன சொன்னாங்க? குறில் நெடில் வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. எஸ், திராவிட மொழி எல்லாத்துல இருக்கு. அடுத்து வந்து பால் பாகுபாடு அதுக்கும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ திராவிட மொழிகள்ல பொருள்களின் தன்மையை ஒட்டி பாகுபாடுகள் வந்து அமைஞ்சிருக்குது. வட மொழிகள்ல இப்படி இல்ல. ஓகேவா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உயிரற்ற பொருள்களும், கண்ணுக்கு புலப்படாத பொருள்களும் என்ன? உயிரற்ற பொருள்களும், கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருளும் கூட ஆண், பெண் என பாகுபடுத்தப்படுகின்றன. ஓகேவா? ஸோ இம்மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, கைவிரல்கள் பெண்பால் என்றும், கால் விரல்கள் ஆண்பால்கள் என்றும் வேறுபடுகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை வந்து காண முடியுது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வெவ்வேறு பாலாக சுத்தப்படுகின்றன. வாய் ஆண்பால்னு சொல்றாங்க, மூக்கு வந்து பெண்பால்னு சொல்றாங்க, கண் வந்து பொதுப்பால் அப்படின்ற பகுப்புநிலை வருது. ஆனா திராவிட மொழிகள்ல பாருங்க, ஆண்பால், பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. ஓகேவா? அதாவது அவன், அவள்ன்னு சொல்லுவோம். ஆனா உயர்திணை நமக்கு தெரியும் இல்லையா ஃபர்ஸ்ட்? சோ அவன், அவள்ன்னு சொல்லி ஒருமையா சொல்லும்போது நம்ம வந்து பகுப்பு இருக்கு. ஓகேவா? அஃறிணை பொருளையும் ஆண், பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விதி இல்லை. கரெக்ட்டா? சோ இது காமனா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நாய பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆ சோ ஆண் நாய் அவனும், பெண் நாய் சோ அந்த மாரி நமக்கு வந்து ஆண், பெண் வேறுபாடு இல்ல. எல்லாமே அது. அப்படிதானே? சோ நமக்கு வந்து ஆனா ஆண் நாய், பெண் நாய் நமக்கு வந்து சொன்னா கூட நமக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு இல்ல. தனிச்சொற்களாலே ஆண், பெண் என்ற பகுப்பை வந்து உணர்த்துறாங்க. சோ அதுதான் இங்க பெஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆண் நாய் அதாவது ஆண் குரங்கு, பெண் குரங்கு இல்லாம கடுவன், மந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாரி பாத்தீங்கன்னா, யானைக்கு களிறு, பிடி. ஆண் யானை, பெண் யானை எப்படி சொல்றோம்? களிறு, பிடி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாரி நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டுறோம். சோ பாத்தீங்கன்னா, அந்தந்த இதுக்கு தனித்தனியாவே பெயர்கள் இருக்குது. இப்படி பால் பாகுபாடு இருக்குது. புரியுதா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு? சோ வடமொழியில வந்து இந்த மாரிலாம் இல்ல. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு புலப்படாத அ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஆண், பெண் அந்த பால் பாகுபாடு இருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிளா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ இதுல நமக்கு என்ன தேவைன்னா, கடுவன்னா மந்தி கடுவனுக்கு ஆண்பால், பெண்பால் வந்து மந்தின்னு தெரியணும். சோ குரங்கு, களிறு யானைக்கு வந்து பெண் யானை வந்து பிடின்னு தெரியணும். ஓகேவா? சோ அடுத்தது வினைச்சொற்கள். வினைச்சொற்கள எடுத்து பார்ப்போம் அப்படி பார்த்தா, சோ ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வினைச்சொல் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா என்னது? சோ வினையை செய்ய அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு குறிப்பிடக்கூடிய சொல் தான். ஓடினான் அப்படின்றது நமக்கு வந்து என்னது? சோ என்ன என்ன சொல்றது நமக்கு வந்து? வினை வினை அப்படிதானே? சோ தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஆங்கில சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் நமக்கு சொல்லும்போது, சோ அது வந்து பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு காட்டுமே தவிர, அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட என்ன திணையில சொல்லப்பட்டுச்சு. ஓகே. என்ன பால்ல சொல்லப்பட்டுச்சு. எண்ணா, இடமா எந்த இதையும் காட்டுறதில்ல. ஓகேவா?
பிளேடு முடிஞ்சு போச்சு. ஓகே, பிளேட்னா அப்போ பாஸ்ட் டென்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இங்க நமக்கு அப்படி இல்ல. ஓடினான் அப்படி விளையாடினான் அப்படின்னா அங்க எல்லாமே வந்துட்டு. ஸோ விளையாடினான் ஒரு ஆண் தான் பண்ணிருக்கான், பால் வந்துருச்சு. ஓகேவா, திணை வந்துருச்சு. ஓகேவா, உயர் திணை தான் பண்ணிருக்குது. ஓகேவா, விளையாடினான்ல திணை வந்துருச்சு, பால் வந்துச்சு. ஏன் விளையாடினான் அப்போ வந்து ஒருத்தன் தான் வந்துச்சு, இடம். ஓகேவா, ஸோ அப்போ விளையாடினான் அப்போ ஸோ பிரவுன். அந்த மாதிரி நமக்கு எல்லா வேறுபாட்டையும் நமக்கு வந்து காட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து எல்லா வேறுபாட்டையும் நமக்கு வந்து காட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுங்க பாருங்க, வந்தான் உயர்திணை ஆண் பால் படற்கை ஒருமை அப்படின்னா, வந்தான் உயர்திணை ஆண் பால் ஆண், அப்புறம் வந்து படற்கை அவன், அதாவது மூன்றாவது. ஓகேவா, படற்கை ஒருமை. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழியில் மட்டுமே அமைந்திருக்கு. அம்மொழியில் திணை பால் ஆண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகளை தனிச்சொற்களாலே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியுது. ஓகேவா, ஸோ நிறைய பொது பண்புகள் நமக்கு வந்து பெற்றிருக்குது. இப்படி பல பொது பண்புகள் இருந்தாலும் இந்த இது பார்க்கலாம், அவற்றுள் தமிழுக்கு என்று சில சிறப்புகளும் இருக்குது. ஓகேவா, இப்ப தமிழுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ தமிழோட சிறப்பை பற்றி ஒரு ஒரு 8 பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த 2 இதையும் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ தனித்தமிழின் தன்மைகள். தொன்மையும் இலக்கிய வளம் உடையது தமிழ். தொன்மையும் இலக்கண வளம் உடையது தமிழ் மொழியாகும். நமக்கு தெரியும், தொன்மையும் இருக்குது, இலக்கிய வளமும் எக்கச்சக்கமா இருக்கு. தொல்காப்பியம் இருக்கு, அகத்தியம் இருக்குது, நன்னூலும் இருக்குது, சிலப்பதிகார மணிமேகலை, திருக்குறளும் இருக்குது இல்லையா. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித் தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல், ஓகே, அப்போ இலங்கை நம்ம பக்கத்து நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாலாம் நம்ம ஏரியா தான் எல்லாமே இல்லையா, நம்ம மக்கள் அதிகமாக இருக்காங்க. பர்மா நமக்கு ஆல்ரெடி சம்பந்தம் இருக்குது இல்லையா. ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற மொழிகளிலும் இது பேசப்படுகிற தன்மை. ஓகேவா, சிம்பிளா பார்த்துக்கோங்க, பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் நமக்கு முக்கியம். இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போவோம். மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஓகேவா, ஸோ இந்த 2 நாட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட நாடுகளின் வேற எங்கெல்லாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இலங்கை மத்திய வங்கின்னு போட்டிருக்காங்க தமிழ்ல. ஓகேவா, அதே மாதிரி இருந்தவங்க 10 ரூபாய்னு போட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் வெளியிட்டதுல 10 ரூபாய்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, இலங்கை தமிழ் இருக்கா, அங்க 10 ரூபாயும் போட்டிருக்காங்களா. ஓகேவா, ஃபைன். ஸோ இங்க பாருங்க, தமிழ்ல கூட 10ன்னு போட்டிருக்காங்க, கா 0ன்னு சொல்லிட்டு. ஓகே, மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி நமக்கு வந்து காணப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, மொரிஷியஸ், இலங்கை நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 தான். ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை கொண்டு தனித்தியங்கும் மொழி. தமிழ் மொழி தனித்தியங்கும் மொழின்னு கேட்டா எஸ். எப்படி, அதுக்குன்னு தனியா இலக்கணத்துக்கு தனியா மொழி வளம் எல்லாமே இருக்குது. குறைந்ததாக காணப்படும் மொழி திராவிட மொழிகள் பிற மொழிக்கு தாக்கம் வந்து குறைந்ததாக காணப்படுது. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அந்த மொழிகள்லாம் மலையாளம், கன்னடம், தெலுங்கெல்லாம் பார்த்து இது வந்து வடமொழியோடைய ஒரு குடும்பத்தில் உள்ள மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் பார்த்தா தெரியுது, அவ்வளவு சமஸ்கிருத கலப்பு வந்திருக்கு. இதுக்கு பேஸ் வந்து இங்க கிடையாதுப்பா, பார்த்தா தெரியுது இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள், இதெல்லாம் வந்து தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து வகைப்படுத்துறாங்க. அப்படின்னா தென்னிந்திய மொழிகள்னு சொல்லிட்டு சொன்னது யாரு, எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு எல்லிஸ். அதை வந்து தெளிவா சொன்னது யாரு, போக்கனோ, மேக்ஸ் முல்லரும். அதை இன்னும் தெளிவாக இலக்கணம் முறைப்படுத்தி பகுப்படுத்தி ஒப்பு இலக்கணம்லாம் எழுதி சொன்னது யாரு, கால்டுவெல். அப்படிதானே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதெல்லாம் வந்து வடமொழிகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து தனி ஃபேமிலியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னது யாரு, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அப்படிதானே. ஸோ வந்து அவர் தான் வித்தியாசத்தை காட்டிட்டு போயிட்டாரு. வில்லியம் ஜோன்ஸ், வி ஃபார் வித்தியாசம், வி ஃபார் வில்லியம். ஓகே, வித்தியாசத்தை காட்டிட்டு போயிட்டாரு. வில்லியம் டபிள்யூ வரும். ஸோ அவ்வளவு போகாதுங்க, ஷார்ட்கட்லாம் இப்படிதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேராசிரியர்கள் பாப்கார்னோ, ரஸ்கோம், கிரீமோ. அப்படின்னா ஐஸ்கிரீமோ. ஸோ பாப், ராஸ்க், இன்னொருத்தர் வந்து கிரீம் இல்லையா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அவங்களும் ஆராய்ச்சி பண்றாங்க. ஃபைன், நான் எதுக்காக சொன்னா தாக்கம் வந்து கம்மியா இருக்குது. தமிழ் மொழி திராவிட மொழிகளை விட்டு தாய் மொழியாக கருதப்படுகிறது. ஸோ இங்க இருந்து தான் அங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ்ல என்ன பார்த்தோம், நமக்கு கால்டுவெல் சொல்றாரு, தமிழ் மொழி வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கும் உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றிய தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளிலே பெரும்பான்மையானவை தமிழ் தான் கிடைக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லா நீங்க கல்வெட்டத்தை தேடி பார்த்தீங்கன்னா அதிகமானது தமிழ்ல தான் இருக்குயா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு இயல்புகள். பல அடிச்சொற்கள் ஒலியன்கள், அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பல திராவிட மொழிகளில் வடிவம் மாறிக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை வந்து ஏற்படுத்தின. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பொருந்துணையாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ ஈஸியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பியல் படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கு, ஏன்னா நிறைய கலப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் போன்றவற்றை பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறாமல்
மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாக தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம வந்து தமிழை இவ்வளவு கொண்டாடுறோம் அப்படின்றது. தமிழை கொண்டாடுறது இல்ல. அந்த தமிழுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களையும் சேர்த்தே கொண்டாடுறது. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம போக போக கிளாஸ்ல வந்து விரிவா பேசுவோம். இங்கேயே பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ பாருங்க இங்க வந்து இந்த 3யும் சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 மொழி. நமக்கு முக்கியமா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். அப்படின்னா சவுத்துல உள்ள 4 மொழியும் எடுத்துக்கோங்க. தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அதாவது கடைசியிலேயே மிக பழமையான இலக்கிய இலக்கணம் நமக்கு சங்க இலக்கியம். அப்படிதானே? தொல்காப்பியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருக்குறள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சங்க இலக்கியம் தான். இல்லையா? காலம் வந்து கிட்டத்தட்ட 5லிருந்து 2 வரை சொல்றாங்க. இலக்கணம் வந்து நமக்கு வந்து தொல்காப்பியம். பழமையான இலக்கணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம். ஆ ஸோ அதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு அளவில். சான்று பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு மூவா. அவரு வந்து இதுக்கான சான்று எடுத்து எழுதி, அதுக்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ மூவா வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குனது எந்த நூலுக்காக? தமிழ் இலக்கிய வரலாறுக்காக. தமிழ் இலக்கிய வரலாறுக்காக. அதுல தான் அந்த சான்றுகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னடம். கன்னடமும் தெலுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து பார்ப்போம். கன்னடத்துல வந்துன்னா கன்னடம் கவிராஜ மார்க்கம். கன்னடத்துல என்னது? கவிராஜ மார்க்கம். கா ஃபார் கா. கன்னடம் கவிராஜ மார்க்கம் தான் நமக்கு வந்து பழமையான இலக்கியம். தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு பாரதம் தான் நமக்கு வந்து பழமையான இலக்கியம். ஓகேவா? தெலுங்கு பாரதம் தான் நமக்கு வந்து பழமையான இலக்கியம். இது வந்து 9ஆம் நூற்றாண்டு தான் நமக்கு வருது. பொது ஆண்டு நமக்கு பொது ஆண்டுக்கு முன்னாலே வந்துச்சு. இங்க வந்து பொது ஆண்டு தான் வருது. ஓகேவா? பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் இலக்கியமும் அதான், இலக்கணமும் அதான். ஓகேவா? இலக்கியமும் அதான், இலக்கணமும் அதான். நமக்கு வந்து கவிராஜ மார்க்கம். அதுவும் பொது ஆண்டு. ஸோ இதுதான் நமக்கு எல்லாமே ஈஸியா வச்சுக்கலாம். இங்க தெலுங்கு பாருங்க பாரதம். தெலுங்கு வந்து பாரதம். ஸோ தமிழ் உங்களுக்கு ஈஸியா தெரியும் அப்படிதானே சங்க இலக்கியம். ஸோ கன்னடம் வந்து கா ஃபார் கா கவிராஜம். அதான் இலக்கியமும் இலக்கணமும் 9ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? நமக்கு இங்க இருந்து 2னா 2 + 7 9. 9 பிளஸ் அப்புறம் இந்த 2 2 அந்த 9 கூட்டினா 11. அதான் தெலுங்கு பாரதம். இதுவும் வந்து பொது ஆண்டு தான். ஓகேவா? இது வந்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பாஷா பூஷணம். ஆந்திர பாஷைக்குள்ள கிராமர் பூஷணம். ஓகேவா? ஆந்திர பாஷா பூஷணம். இது வந்து 12. ஓகேவா? ஸோ இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் ஆ அப்படின்ற நூல் மூலமா நம்ம வந்து அறிய முடியுது. யார் எழுதுனாங்க அப்படின்னு சேவை சண்முகம். ஓகேவா? இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்ற நூலை எழுதினது யாரு? சேவை சண்முகம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ மலையாளம் சரிதம். அதுவும் வந்து 12ஆம் நூற்றாண்டு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, லீலா திலகம். இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, லீலா திலகம். ஸோ நமக்கு வந்து இலக்கியம் பார்த்தீங்கன்னா, ராமசரிதம். அப்ப நம்ம சொல்லி பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து பாருங்க மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி. ஸோ யாருன்னு போடல. சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி பார்க்கலாமா? ஸோ தமிழ், கன்னடம், தெலுங்கு. தமிழ் தெரியும் நமக்கு வந்து சங்க இலக்கியம். அப்போ பொது ஆண்டு நமக்கு எப்ப இருந்து? பொது ஆண்டு நமக்கு 5லிருந்து பொது ஆண்டுக்கு முன் 5க்கு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ வர பொது ஆண்டுக்கு அப்புறமா பொது ஆண்டுல 2வது நூற்றாண்டு வரை இல்லையா? இலக்கணம் என்ன? தொல்காப்பியம். அப்படிதானே? ஸோ அது வந்து 3ஆம் நூற்றாண்டு அளவுலன்னு சொல்றாங்க. பொது ஆண்டுக்கு முன்னால. இதுக்கு சான்று என்னது? மூவா எழுதின தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி விருது வாங்கிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னடம். ஸோ கன்னடம் பார்த்தீங்கன்னா, கன்னடம் கவிராஜ மார்க்கம், கவிராஜ மார்க்கம் 2மே. ஒண்ணு 11ஆம் ஒண்ணு வந்து 9ஆம் நூற்றாண்டு. இன்னொன்னு வந்து 2மே 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு தெலுங்கு எடுத்தது. தெலுங்கு வந்து பாரதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாரதம். ஸோ ஆந்திர பூஷா பாஷணம். ஓகேவா? ஆந்திர பூஷா பாஷணம். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்றத சேவை சண்முகம் சொல்றாரு. அவரு தான் இத கண்டுபிடிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தெலுங்குல மொத வந்த இலக்கணம் என்னது? ஆந்திர பாஷா பூஷணம். தெலுங்குல மொத வந்த இலக்கியம் என்னவா இருக்கும்? பாரதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. கன்னடத்துல வந்து கவிராஜ மார்க்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இங்க மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி வாங்கிச்சு. அதுல வந்து மலையாளத்துக்கு ராமசரிதமும், அப்புறம் லீலா திலகம். என்ன? லீலா திலகம் தான் மலையாளத்துடைய இலக்கியம். ஓகேவா? இவ்வளவு சொல்றாரு. அடுத்து பாருங்க இங்க வந்து சில இது குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஈஸியா இருக்கும். மரம், மரம், மானு. தெலுங்குல வந்து மான்னு மாறுது. மரம், மரன்னு மாறுது. ஒன்று, ஒண்ணு, ஒகடி, ஒந்து, ஒஞ்சி. ஓகே. 100 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே துளுல மட்டும் நூதுன்னு மாறுது. மீதி எல்லாமே 100ன்னு இருக்குது. நீ தெலுங்கு நமக்கு தெரியும். நீவு, நூவு அப்படிதானே? நூவுன்னு சொல்லுவாங்க. நீவுன்னு போட்டுருது. ஸோ நீன் துளுல ஈ. ஓகே. நின் 2, 2, 2 2 கன்னடம் ரட்டு 4. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேட்ச் பண்ணிடலாம் அப்படிதானே? ஸோ இதான் நமக்கு வந்து
குடுத்துருக்காங்க. இதுல வந்து எங்க எடுத்தாங்கன்னா, டாக்டர் கால்டுவெல்லின் திராவிட இலக்கியங்களுடைய ஒப்பிலக்கணத்திலிருந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு வந்து உரைநடை பார்ட்ல வந்து நமக்கு குடுத்தது. ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை பேழை, தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழன்பன். இந்த ஈரோடு தமிழன்பன கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. யூனிட் 8ல புடிச்சு கேட்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் அவர கேட்க முடியுமோ, எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ, அங்கெல்லாம் வந்து அவர கேட்டுர்றாங்க. இத நம்ம அடுத்த வீடியோல கன்டின்யூ பண்ணுவோம்.